கெமிஸ்ட்ரியில என்ன பார்க்க போறோம்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்க போறோம். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா அது சிலபஸ்லயே இல்லையே அப்படின்னா இது தனிமங்களும் சேர்மங்களும் டாபிக் இருக்குல்ல, அதுல இதுவும் வரும், இன்டராக்டா வரும். ஓகேங்களா? ஸோ தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தனிம வரிசை அட்டவணை அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? எல்லா புக்லயும் 8th இருந்து 10th வரைக்கும் புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இல்ல சயின்ஸ் புக்ல சென்டர்ல பீரியாடிக் டேபிள் இல்லாம இருக்கவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்படி என்ன பீரியாடிக் டேபிள், ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையில யார்கிட்டயாவது, அதாவது சயின்டிஸ்ட் கிட்ட கெமிஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா டிஃபைன் பண்ணுவாங்க, ஸ்டடி ஆஃப் பீரியாடிக் டேபிள். அவ்வளவுதான் கெமிஸ்ட்ரியே. அந்த பீரியாடிக் டேபிள் இருக்க 118 தனிமங்கள் இருக்கு இல்லையா, அதை படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா? ஸோ அந்த பீரியாடிக் டேபிளை பத்தியும் அது ஆவர்த்தன பண்புகள்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஆவர்த்தன பண்புகள்னா அதுக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸ், அந்த பீரியாடிக் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, குரூப்ல ஒரு மாதிரியும் பீரியட்ல ஒரு மாதிரியும் ஆகும். ஓகேங்களா? அப்ப நமக்கு அந்த வரிசைனா என்ன, தொகுதினா என்ன, அந்த டேபிளை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்கு? 118 தனிமங்கள் இருக்கு. 118 தனிமங்கள் தான் உலகத்துல இருக்கா? அதுக்கு மேல தனிமங்கள் கிடையாதா அப்படின்னா 118 தனிமங்களுக்கு மேலேயும் இருக்கலாம், பட் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதுக்கு யாரு அங்கீகாரம் கொடுக்கப்படவும் இல்லை. ஓகேங்களா? சரி, 118 தனிமங்கள்ல 92 தனிமங்கள் என்ன அப்படின்னா இயற்கையானது, இயற்கையிலேயே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 26 தனிமங்கள் ஆய்வகங்கள்ல உருவாக்கப்படுது. இது நேச்சுரலாவே பூமியில 92 இருக்கு. 26 வந்து ஆர்டிபிஷியலா ஆய்வகங்கள்ல உருவாக்கப்படுது. ஓகேங்களா? இதுல இந்த 92 இருக்கு இல்லையா, இதுல 78 தனிமங்கள் உலோகங்கள் அப்படிங்கிறாங்க. உலோகங்கள்னா அது மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, மெட்டல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம், அதோட பண்புகள் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அது எந்த தொகுதியில வருது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பீரியாடிக் டேபிள்ல 118 தனிமம் இருக்கு. அதுல 92 இயற்கையானது, 26 ஆய்வகங்கள்ல தயாரிக்கப்படுது, அதுல 78 மெட்டல்ஸ் அப்படின்னு நீங்க பாருங்க. சரி, எப்படி அந்த பீரியாடிக் டேபிள் ஃபர்ஸ்ட் உருவாச்சு அது பார்க்கணும். ஓகேங்களா? யார் யாரு அதுக்கு என்னென்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபர் நீர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல பீரியாடிக் டேபிள் அப்படின்னு ஒன்னவே என்ன பண்றாரு, அறிமுகப்படுத்துறாரு. அவரு இது கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. ஓகேங்களா? என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா, மும்மை விதியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன மும்மை விதி அப்படின்னா, இவரு உருவாக்குன பீரியாடிக் டேபிள் 3 தொகுதிகள் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? எப்படின்னா இங்க ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதியா 3 தொகுதிகள் இருந்ததுனால இவரோட பீரியாடிக் டேபிள் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மும்மை விதி, அதாவது ட்ரையாட்ஸ் ரூல் அப்படிங்கிறாங்க. 3 தொகுதி தான் இருந்தது. அதை எப்படி அவர் வகைப்படுத்துறாரு அப்படின்னா அணு எண்ணை வச்சுதான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அணு நிறைய வச்சுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அணு எண்ணுன்னா என்ன, அணு நிறைனா என்ன, அதெல்லாம் தெரியணும். இது வந்து ஒரு தனிமமோட சிம்பிள்னு வச்சுக்கோங்க. கீழே இசட் அப்படின்னு இண்டிகேட் பண்றது அணு எண். ஓகேங்களா? அணு எண், அட்டாமிக் நம்பர். மேல போடுறது மாஸ் நம்பர், அணு நிறை. ஓகேங்களா? இவர் என்ன வச்சு வகைப்படுத்துறாரு அப்படின்னா அணு நிறைய. ஓகேங்களா? இப்ப இங்க ஒரு தனிமம் எடுத்துட்டாரு, இதோட அணு நிறை 1ன்னு வச்சுக்கோங்க. 3வது ஒரு தனிமம் எடுத்துக்கிறாரு, அதோட அணு நிறை 3ன்னு வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் ஆவரேஜ் பண்றாரு. ஆவரேஜ் பண்ணா என்ன வரும்? கூட்டினா 4 வருமா? அதை 2ஆல டிவைட் பண்ணா 2. அப்போ இதுக்கும் இடையில எந்த அணு நிறை வருதோ அந்த தனிமத்தை சென்டர்ல வைக்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் இவரோட பீரியாடிக் டேபிள். இப்படிதான் அவர் வகைப்படுத்தினார். பட் எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபிளா இல்லை. ஓகேங்களா? டாபர் நீர் என்ன விதியை கொடுத்தாரு? மும்மை விதி. இது ரொம்ப கேட்டிருக்காங்க. மும்மை விதியை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாட்ஸ் ரூல், டாபர் நீர். அவர் எப்படி வகைப்படுத்தினாரு? அணு நிறைய வச்சு வகைப்படுத்தினாரு. அணு நிறை எப்படி இருக்கான்?
அதாவது ரெண்டு அணுநிலையோட ஆவரேஜ் சென்டர்ல இருக்கிற எலிமெண்ட்டை வகைப்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே பொருந்தல. அதனால அடுத்து ஒருத்தர் வராரு. அவர் பேர் என்ன அப்படின்னா நியூலாந்து அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன விதியை வழங்குறாரு. என்ன விதி? எண் அப்படின்னா என்னது? 8. அப்போ 8 தொகுதிகள் இருக்கிற ஒரு 8 தொகுதி. ஓகேங்களா? இவரோடதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் தொகுதினா என்னன்னு பாத்துக்கோங்க. பீரியாடிக் டேபிள் இப்படி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இப்படிதானே இருக்கும் பீரியாடிக் டேபிள். கீழே ஒரு 2 லாந்தனைடு ஆக்டினைட்ஸ் இருக்கும்ல. இப்போ இப்படி இருக்குல்ல, செங்குத்தா இருக்கிறது எல்லாமே தொகுதி, கிடைமட்டமா இருக்கிறது எல்லாமே வரிசை. ஓகேங்களா? 7 வரிசை இருக்கும் தொகுதி. இப்ப இருக்கிற பீரியாடிக் டேபிள்ல 7 இருக்கும். ஓகேங்களா? இவர் உருவாக்கும் போது அப்படி இல்லை, செங்குத்தா இருக்கு இல்லையா, 1 2 இதுதான் தொகுதி. ஓகேங்களா? இப்படி கிடைமட்டமா இருக்கிறது வரிசை. ஓகேங்களா? அப்ப இவர் உருவாக்குன பீரியாடிக் டேபிள்ல 8 தொகுதி இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் எதை அடிப்படையா வச்சு வகைப்படுத்துறாரு அப்படின்னா, இவரும் எதை வச்சுதான், அணு நிறைய வச்சுதான் வகைப்படுத்துறாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இவர் சரிகம பதனிசா அப்படிங்கிற ஒரு கர்நாடக சங்கீத இசை வடிவமைப்புல இவர் தொகுதியை வடிவமைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்தும் லாஸ்ட் லெட்டரும் எப்படி இருக்கு, சேமா இருக்கா? சால முடியுதா? இவரும் அதே தான் சொல்றாரு. முதல் 8 இவரும் 8 தொகுதியை வடிவமைச்சாரா, முதல் தொகுதி தனிமமும் 8வது தொகுதி தனிமமும் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப இதுல எப்படி சரிகம பதனிசா சால முடிகிற மாதிரி அதுக்கும் முதல் தனிமத்துக்கும் 8வது தனிமத்துக்கும் சிமிலர் பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவரு முதல் தொகுதியில ஹைட்ரஜனை வச்சாரு, அப்படியே 8வது தொகுதியில ஃப்ளூரினை வச்சாரு. இது முதல் தொகுதி, 8வது தொகுதி. பாத்தீங்கன்னா இதுவும் என்னது, மந்தவாயு அடையறதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, இதுவும் மந்தவாயு அடையறதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை. பண்புகள் ஒரே மாதிரியா காணப்பட்டுச்சு. பட் இதுவும் எல்லா தனிமங்களுக்கும் ஒத்து வரல. ஓகேங்களா? நியூலாந்து என்ன விதி, அதாவது ஆக்டேவ்ஸ் ரூல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா நியூலாந்து. அவர் கர்நாடக சங்கீத இசை வடிவமைப்புல பீரியாடிக் தொகுதியை வடிவமைச்சாரு. அவரோட தொகுதி எவ்வளவு இருந்ததுன்னா 8 தொகுதி இருந்தது. இவர் அணு நிறைய தான் இவரு வச்சு அதை அரேஞ்ச் பண்ணாரு. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு, மெண்டலிவ். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தனிம வரிசை அட்டவணை இருக்குல்ல, இப்ப இருக்கிற தனிம வரிசை அட்டவணைக்கும் முன்னாடி இருக்கிற தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குனாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவரோட அட்டவணையை ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு சொல்றாங்க. ஆவர்த்தன அட்டவணை அப்படிங்கிறாங்க. இதோட இவரும் என்ன சொல்றாருன்னா, அணு நிறைய பொறுத்துதான் தனிமங்களோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அமையுது அப்படிங்கிறாங்க. ஒரு தனிமம் அப்படின்னு இருந்ததுன்னா அதோட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் எதை பொறுத்து இருக்கான், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் அட்டாமிக் நம்பர் இல்ல மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அணு எண்ணை பொறுத்தது இல்ல அணு நிறையை பொறுத்தது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஏ இண்டிகேட்ஸ் அணு நிறை. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரோட இவர் 7 வரிசையும் 8 தொகுதியையும் சொல்றாரு. ஓகேங்களா? இது ரெண்டும் இன்ட்டு பண்ணி பார்த்தோம்னா 56 தனிமங்களை இவர் வகைப்படுத்தி இருக்கிறாரு. ஓகேங்களா? எதை வச்சு, அணு நிறைய வச்சு 56 தனிமங்கள் கொண்ட ஒரு தனிம வரிசை அட்டவணைய மெண்டலிவ் உருவாக்கி இருக்காரு. ஓகேங்களா? இவர் சின்னதா இருக்குல்ல, 56 தனிமங்கள் தானே உருவாக்குனாரு. அதனால இவரோட அட்டவணை என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னா குறும் அட்டவணை அப்படின்னு அழைக்கப்படுது. இவரோட அட்டவணை என்னன்னு சொல்ற, ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் மெண்டலிவ் தான். குறும் அட்டவணை என அழைக்கப்படும் அட்டவணை யாருடையது அப்படின்னு கேட்டாலும் மெண்டலிவ் தான். குறும் அட்டவணை. ஓகேங்களா? இவ்வளவுதான் மெண்டலிவ். அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு, மோஸ்லே. இப்ப இருக்குல்ல மாடர்ன் பீரியாடிக் டேபிள்,
நவீன தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கியவர் இவர் தான். இப்போ நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த 118 தனிமங்களுக்கான தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குனதுனால அத நவீன தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இவரோடதுல எத்தனை தொகுதி இருக்கு? தொகுதினா குரூப். ஓகேங்களா? 18 தொகுதிகள் இருக்கு. அதாவது செங்குத்தா 18 தொகுதிகளும் கிடைமட்டமா 7 வரிசையும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ லேட்டஸ்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். 118 இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா நீண்ட அட்டவணை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி குறும் அட்டவணை, அதே மாதிரி இத நீண்ட அட்டவணை அப்படின்னு சொல்றாங்க. இவரோட அட்டவணை தான் நீண்ட அட்டவணை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? சரி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இத்தனை 3 பேரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு தனிமங்களோட பண்புகள் எதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அணு நிறைய பொறுத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மோஸ்ட்லி தான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது கிடையாதுப்பா, அணு நிறைய பொறுத்து கிடையாது, தனிமங்களோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அணு என்ன பொறுத்து இருக்குது அப்படின்னாரு. ஏவை பொறுத்து இல்ல, அந்த இசட்டை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. He said physical and chemical properties of the element depends on its atomic number அப்படின்னு சொல்றாரு, not mass number அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அணு எண்ணை பொறுத்து இவர் வகைப்படுத்துறாரு. அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? இவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு தனிமம் எப்படி வினை புரியுது அப்படிங்கிறது புரோட்டானை பொறுத்து தான் இருக்கு, அதுக்குள்ள இருக்க புரோட்டானை பொறுத்து தான் இருக்குன்னு இத்தனை பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மோஸ்ட்லே தான் புரோட்டானை பொறுத்து இல்லப்பா, எலக்ட்ரானை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட், எலக்ட்ரானை பொறுத்து தான் அந்த வினைபுரியும் திறன் இருக்கு. ஓகேங்களா? அதுவும் எந்த எலக்ட்ரானை பொறுத்து? அந்த வெளிக்கூட்டு எலக்ட்ரான் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை பொறுத்து தான் தனிமத்தோட வினைபுரியும் திறன் இருக்கு. ஓகேங்களா? அதை சொன்னவர் மோஸ்லே. அதனாலதான் அது இப்போ கரண்ட்ல லேட்டஸ்டா மோஸ்லேக்கு அப்புறம் யாராவது தனிம வரிசை அட்டவணை வடிவமைச்சாங்களா அப்படின்னா இல்ல, யாரு வேணா வடிவமைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தனிமங்களுக்கு பெயரிடுதல். தனிமங்களை பெயரிடுதல். ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா சிம்பிள் தான், ஒரு படக்குறியீடு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அது படக்குறியீடை ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா டால்டன் அப்படிங்கிற ஒரு வேதியியலாளர் என்ன பண்றாரு அப்படின்னா படக்குறியீடு அப்படின்னா இது என்னது, ஹீட், வெப்பம் அப்படின்னு சொல்றாரு. அதவே தலைகீழா போட்டா நிலமா, இப்படி நிலமா, இதவே அப்படியே நீர் அப்படின்னு சொல்றாரு. இதவே மேல ஒரு டாட் வச்சா காற்று அப்படின்னு சொல்றாரு. ஒரு வித்தியாசமா இருக்குல்ல இதெல்லாமே. இது எவ்வளவுதான் நம்ம இந்த குட்டி குட்டியா ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது, நான் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால இது வந்துட்டு வேண்டாம், இது ரொம்ப ஃபாலோ பண்ண எவ்வளோ. அப்புறம் இப்படி ஒரு டாட் வைப்பாங்க, டாட் இல்லாம ஒண்ணு வைப்பாங்க. ஸோ இவ்வளவும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ நம்மளுக்கு தனிமத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா குறியீடு இருக்கும் போது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால என்ன பண்றாரு அப்படின்னா பெர்சிலியஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் தனிமத்திற்கான குறியீடுகளை அறிமுகப்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தனிமத்துக்கு அந்த முதல் எழுத்து இருக்கு இல்லையா, இப்ப தனிமம் கார்பன் அப்படின்னா முதல் எழுத்து வைங்க பேரா அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அந்த முதல் லெட்டர் தான் அதுக்கான குறியீடு அப்படிங்கிறாரு. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் கால்சியம் கூட தான் சி வருது, அப்போ என்னவாகும், அது கிளாஷ் ஆகும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்சியத்துக்கு அடுத்து இதை ஸ்மால் லெட்டர்ல எழுதுங்க அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். அடுத்த லெட்டர் வந்து ஒருவேளை அந்த குறியீடு முன்னாடி இருக்கிற தனிமத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதை என்ன சொல்றாங்க, அடுத்த லெட்டர் ஸ்மால் லெட்டரை போடணும், கால்சியம் அப்படின்னு போடுங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட். சரி, சில எதை வச்சு இந்த பேரெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ கலிபோர்னியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கே கலிபோர்னியம், கலிபோர்னியால கண்டுபிடிக்கப்பட்டதுனால கலிபோர்னியம். ஓகேங்களா? இது மாதிரி நெப்டியூனியம், அப்போ நெப்டியூன் அந்த கோள்கள், புளுட்டோனியம் ஒன்று இருக்கு, புளுட்டோ கோளோட நினைவா அதை வச்சிருக்காங்க. ஸோ புரியுதுங்களா? எது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சா சயின்டிஸ்ட் பேரை வைக்க விரும்புனா அதை வச்சுக்கலாம், இல்லை அந்த இடத்து பேரை வைக்க விரும்புனா அதை வச்சுக்கலாம், இல்லை வேற ஏதாவது வைக்க விரும்புனா வச்சுக்கலாம். ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா பேருக்கும்
அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். அது வந்து டிஎன்பிசில ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்ல குரூப் 4 2019ல கேட்டிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து சிம்பிள் கொடுத்துட்டு இந்த பக்கம் சில நேம்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கே இருக்கு. இது எதை வச்சு? பொட்டாசியம். இதோட நேம் என்னது? கேனா பொட்டாசியம். அப்போ பி தானே வச்சிருக்கணும். ஏன் கேன்னு குறிப்பிடுறோம்? இதுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? அப்போ இது காலியம் அப்படிங்கிற ஒரு பொருள் படுற இதுதான் காலியம். இந்த கேவை தான் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு 11 இது புக்ல கொடுத்துருக்காங்க நேமு. அதை நீங்க படிச்சு வச்சுக்கணும். இதோட பேர் எப்படி காலியமோ அதே மாதிரி சில 10 இதோட சேர்ந்து ஒரு 10 இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்பாங்க. சோடியம். அப்ப எஃப் தானே வரணும். ஏன் ஏ இருக்கு? நேட்ரியம். ஓகேங்களா? நேட்ரியம். கோல்டு பாருங்க. கோல்டுக்கு ஜி தானே வந்திருக்கணும். இல்ல, அது ஆரம் அப்படிங்கிற ஒரு பொருள். ஓகேங்களா? வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. காப்பர் பாருங்க, குப்ரம். அயன் பாருங்க, ஃபெர்ரம். மெர்க்குரி பாத்தீங்களா? Hg, ஹைட்ராஞ்சிரம். ஹைட்ராஞ்சிரம் அப்படிங்கிறதுல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? எஸ்பின்னு என்னது? ஆன்டிமனி. அத ஸ்டிபியம் அப்படிங்கிற வேர்டுல இருந்து எடுக்கப்பட்டது. எஸ் என்னன்னு என்னது? டின். ஸ்டானம் அப்படிங்கிற ஒரு இது என்னது? ஆன்டிமனி. இது என்னது? டின். இல்லைன்னா வெள்ளியம்னு சொல்லுவோம் இல்லையா? அது. அதுக்கப்புறம் சில்வர், அர்ஜென்டம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து எடுக்கப்பட்டது. அர்ஜென்டம். ஓகேங்களா? சோ 11 இருக்கு. 10வது பிளம்பம். பிளம்பம்னா என்னது? லெட். பிளம்பம். அதுக்கப்புறம் டங்ஸ்டன். W. உல்ஃப்ரம் அப்படிங்கிறதுல இருந்து எடுக்கப்பட்டது. அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து. உல்ஃப்ரம் அப்படின்னா டங்ஸ்டன். ஓகேங்களா? உல்ஃப்ரம். பிளம்பம்னா என்னது? லெட்னா என்னது? இது வந்து லெட்னு சொல்லுவாங்க. லெட். தமிழ்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் காரியம். ஓகேங்களா? காரியம்னு சொல்லுவாங்க. இதான். இது நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். இது வந்துட்டு ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. இந்த தனிமங்களை எல்லாம் யாரு வந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்னா IUPAC. IUPAC அப்படின்னா யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அடிப்படை மற்றும் பயன்பாட்டு வேதியியலுக்கான பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறாங்க. யார் இவங்க எதுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரோட இப்போ ஃபார்மிக் அமிலம் இருக்குல்ல, ஃபார்மிகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதோட பேர் என்னன்னா செவ்வெரும்பு அப்படின்னு அர்த்தமா. செவ்வெரும்பு கொடுக்குல கிடைக்கிறதுனால அதை ஃபார்மிகா அப்படின்னு, ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அது நமக்கு புரியுமா? நம்ம பேர் தமிழ்ல வச்சா அவங்களுக்கு புரியுமா? சோ காமனா எல்லாருக்காகவுமே புரியணும். அப்ப யாரால அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா IUPAC. IUPAC அங்கீகரிச்சு இந்த பேர் தான்ப்பா இதுக்கு அப்படின்னு சொல்ற பேர் மட்டும்தான் என்னது? எல்லாராலையுமே அது அறியப்படும். ஓகேங்களா? அந்த 118 தனிமங்களுக்குமே IUPAC பேர் வச்சிருச்சு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? சரி, ஆவர்த்தன பண்புகள் பார்க்கலாம். ஆவர்த்தன பண்புகள் அப்படின்னா 5 இருக்கு. அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர், என்தால்பி. ஓகேங்களா?
அணு ஆரம் அப்படின்னா என்னன்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு அணு இப்படிதான் இருக்கும், சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும், அணு இப்படிதான் இருக்கும், இது எலக்ட்ரான் வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்ப அணு ஆரம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா the distance between the center of the nucleus and outermost cell of electron அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல்ல இருக்குல்ல அணுக்கருவுக்கும் வெளிக்கூட்டு எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள தொலைவு, அதுதான். ஓகேங்களா? The distance between the center of the nucleus and outermost cell of electron is known as atomic radius R அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போ அயனி ஆரம்னா என்ன? அயனினா என்னது? அயனினா அணுவே பாசிட்டிவ் சார்ஜ்லயோ அல்லது நெகட்டிவ் சார்ஜ்லயோ இருந்தா, எலக்ட்ரானை இழந்தோ அல்லது ஏற்றோ இருந்தா அதை பேர் அயனி அப்படின்னு சொல்லுவோம். அயனி இஸ் நத்திங் பட் அணு தான். அணு அதோட எலக்ட்ரானை ஒண்ணு இழந்தோ அல்லது ஏற்றோ இருந்தா அதுக்கு பேர் தான் அயனி. அயனி ஆரமும் அதே தான். The distance between the center of the nucleus and outermost cell of electron. ஓகேங்களா? அதே தான், சேம் அயனி ஆரம். ஓகேங்களா? அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா என்ன? இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அயனைசேஷன் என்டால்பி, அயனியாக்கும் என்டால்பின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. இது குரூப் 2 இருக்கு இல்லையா, லாஸ்ட் டைம் குரூப் 2 2018 எழுதினாங்க இல்லையா, அதோட மெயின்ஸ் கொஸ்டின், மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. இதை விளக்குங்க அப்படின்னு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதெல்லாம், ஆவர்த்தன வகைப்பாடு. ஓகேங்களா? ஸோ அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா என்னன்னா ஒரு அணு இருக்கு இல்லையா, ஒரு நடுநிலையான வாயு நிலையில் உள்ள ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜி. ஓகேங்களா? ஒரு அணுல இருந்து எலக்ட்ரானை நீக்கணும், அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, அந்த எனர்ஜி தான் அயனியாக்கும் ஆற்றல். ஓகேங்களா? அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவ்வளவுதான் அயனியாக்கும் ஆற்றல். எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு அணு நடுநிலையா இருக்கு, வாயு நிலையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு எலக்ட்ரானை கொடுத்தோ, இப்போ ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா அது என்ன சார்ஜ் ஆயிரும்? பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். எலக்ட்ரானை எடுத்துட்டீங்கன்னா, ஒரே எலக்ட்ரானை கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரானை ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எனர்ஜி தேவைப்படும்ல எலக்ட்ரானை ஆட் பண்றதுக்கு, அந்த எனர்ஜிக்கு பேர் தான் எலக்ட்ரான் நாட்டம். புரியுதுங்களா? அப்ப ரிலீஸ் ஆகுது இல்லையா ஒரு எலக்ட்ரானா அடிஷனலா ஒரு ஆட்டம்ல, இந்த ஆட்டம்ல இன்னொரு எலக்ட்ரானை சேர்க்கும் போது எனர்ஜி வெளிப்படும் இல்லையா, அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரான் நாட்டம் அப்படிங்கிறாங்க. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது அயனைசேஷன் எனர்ஜி, இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது. எலக்ட்ரான் கவர் என்டால்பி இல்லைன்னா எலக்ட்ரான் கவர் திறன். ஒரு பாண்டிங்ல இருக்கிற ஒரு 2 அணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு அணு இருக்கு, இங்க ஒரு அணு, 2 பாண்டிங்ல இருக்கு. இந்த 2 அணுகிட்டு இருக்கிற எலக்ட்ரானையும் ஒரே அணு எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதான் அந்த திறனுக்கு பேர் தான் எலக்ட்ரான் கவர் திறன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பேர் ஆஃப் எலக்ட்ரான், அட்ராக்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அந்த திறனுக்கு பேர் தான் எலக்ட்ரான் கவர் என்டால்பி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் என்ன, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாமே குரூப்ல எப்படி இருக்கு, பீரியட்ல எப்படி இருக்குன்னு தான். இது பீரியாடிக் டேபிள்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஓகேவா? இது பீரியாடிக் டேபிள். கிடைமட்டமா இருக்கிறது என்னன்னு சொன்னோம்? வரிசை. எத்தனை வரிசை இருக்கு? 7 வரிசை இருக்கு. செங்குத்தா இருக்கிறது என்னன்னு சொன்னோம்? தொகுதி. எத்தனை தொகுதி இருக்கு? 18 தொகுதி இருக்கா? இப்போ வரிசையில இது எல்லாமே இது ரெண்டுமே அணு ஆரமும் அயனி ஆரமும் வரிசையில செல்ல குறையுது அப்படிங்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியம். இப்ப வரிசையில போக போக இங்க என்ன இருக்கும்? லித்தியம், பெரிலியம், இங்க போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குமா? இங்க இருந்து இது நோக்கி போக போக அணுவோட அளவு குறையுது அப்படிங்கிறாங்க. the atomic size decreases அப்படிங்கிறாங்க. எதுல? பீரியட்ல. வரிசையை தான் பீரியட்னு சொல்லுவோம். பீரியட்ல இது ரெண்டும் என்னவாகுது? குறையுது. அப்ப குரூப்ல அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. லித்தியம் 2 இங்க கீழே வர என்னவாகுதான்? லித்தியம்ல இருந்து இந்த கீழே தொகுதியில வர
அயனி ஆரமும் அணு ஆரமும் பெருசா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதிகரிக்குது அப்படின்னா இன்ட்ரோடியூசிங் நியூ ஆர்பிட்டால் அப்படிங்கிறாங்க. புதிய ஆர்பிட்டால்கள் தோற்றுவிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதாவது ஷெல் பெருசாகுது அப்படின்னா அணு எண் அதிகரிச்சுட்டே இருக்குல்ல, அணு எண் அதிகரிக்க அதோட வட்டம் பெருசாயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க போக போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் சார்ஜ் இருக்குல்ல, அந்த சென்டர்ல இருக்குல்ல இந்த நியூக்ளியர் சார்ஜ், இது அதிகமாயிட்டே இருக்கிறதுனால இந்த இந்த இதை பிடிச்சி எலக்ட்ரானை பிடிச்சி ஸ்ட்ராங்கா உள்ள இழுத்துட்டு இருக்குமா, அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகிற மாதிரி. அதனாலதான் அந்த அணுவோட அந்த உருவ அளவு இருக்குல்ல அது குறையுது அப்படிங்கிறாங்க. எதுல? வரிசையில. தொகுதியில அதிகரிக்கும், பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இது அணுவோட அளவு, அதாவது ஆரம். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அயனியாக்கும் ஆற்றலும், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்திறன், இது மூணுமே இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ எலக்ட்ரானை நீக்கிறது தானே அயனியாக்கும் ஆற்றல். இப்போ சைஸ் பெருசா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சைஸ் பெருசா இருக்க என்ன ஆகும்? சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் போது அட்ராக்ஷன் கம்மியா இருக்குமா? ஸோ ஈஸியா அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாமா? கிட்டையே பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்றது கஷ்டமா? அப்போ அயனியாக்கும் ஆற்றல் உருவளவு சின்னதா இருக்கும் போது அதிகமா இருக்கும், உருவளவு பெருசா இருக்கும் போது குறைவா இருக்கும். இது மூணுமே அப்படிதான். இது மூணுமே வரிசையில அதிகமா இருக்கும், தொகுதியில குறைவா இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது மூணுமே சிமிலர். வரிசையில அதிகரிக்கும், தொகுதியில கம்மியாகும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா அயனியாக்கும் ஆற்றலை அதிகம் பெற்றுள்ள தொகுதி எது அப்படின்னா மந்தவாயு. இந்த கடைசி 18வது தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதி மந்தவாயு, அதாவது நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வினை புரியாது, அது ஏற்கனவே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்குது. அதை போய் என்ன பண்ண முடியும் நம்மளால? அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்க முடியாது. புரியுதுங்களா? புத்தர் மாதிரி அது அப்படியே காமனா உட்கார்ந்த மாதிரி. அதாவது புத்தர் எவ்வளவு அமைதி, அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போட்ட முடியுமா ஈஸியா? அவர்கிட்ட அது மாதிரிதான் அந்த 18வது தொகுதி என்னது தொகுதி தனிமங்களும் அப்படியே தான் இருக்கும். அது வினையே புரியாது. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அயனியாக்கும் ஆற்றலை அதிகம் பெற்றுள்ளது வந்து எதுனா மந்தவாயுக்கள். ஓகேங்களா? மந்தமா இருக்கிறதுனாலதான் அதை மந்தவாயுக்கள்னே பேர் வச்சிருக்காங்க. ஸோ அயனியாக்கும் ஆற்றலை அதிகம் பெற்றுள்ளவை மந்தவாயுக்கள். சரி, எலக்ட்ரான் நாட்டமும் எலக்ட்ரான் கவர் என்தால்பியும் இல்லவே இல்லாதது. மந்தவாயுக்கள் வந்து அதிகமான அயனியாக்கும் ஆற்றலை பெற்றிருக்கும். இப்போ இந்த மந்தவாயுக்கள் இருக்கு இல்லையா, அதோட அயனியாக்கும் ஆற்றல் எலக்ட்ரான் கவர்திறன் ரொம்ப 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 குறைவு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அயனியாக்கும் ஆற்றல்னா அதிகம், எலக்ட்ரான் கவர்திறனும் எலக்ட்ரான் நாட்டம்னா குறைவு. ஓகேங்களா? அப்படியே இது ஆப்போசிட். சரி, எலக்ட்ரான் நாட்டம் வந்து குறைவா இருக்கிறது எதுன்னு கேட்டா மந்தவாயு. எலக்ட்ரான் நாட்டமும் எலக்ட்ரான் கவர்திறனும் அதிகமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா ஹாலஜன்கள். ஹாலஜன்கள் இருக்கு இல்லையா, ஹாலஜன் தொகுதி 17வது தொகுதி இருக்குல்ல, இது எப்படி 18வது தொகுதி, அத மாதிரி 17வது தொகுதி ஹாலஜன் தொகுதி. அதோட எலக்ட்ரான் நாட்டமும் எலக்ட்ரான் கவர் என்தால்பியும் ரொம்ப அதிகம் எல்லாத்த விட. ஓகேங்களா? சிலது கொடுத்துட்டு எதுல வந்து எலக்ட்ரான் நாட்டம் அதிகமா இருக்கும்னா ஹாலஜன் தான். எலக்ட்ரான் நாட்டம் ரொம்ப ரொம்ப பூஜ்ஜிய எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் நாட்டமே கிடையாது. எதுக்குன்னா மந்தவாயுக்கு. அதனால இத பூஜ்ஜிய தொகுதி தனிமங்கள்னு சில டைம் சொல்லுவாங்க. பூஜ்ஜிய எலக்ட்ரான் நாட்டம் அல்லது பூஜ்ஜிய எலக்ட்ரான் கவர்திறனை பெற்றுள்ள தொகுதியோ இல்ல தனிமங்களோ கேட்டா மந்தவாயுக்கள். ஓகேங்களா? இப்ப என்ன சொன்னோம், அந்த அயனியாக்கும் ஆற்றல் இருக்கு இல்லையா, அயனியாக்கும் ஆற்றல் வந்து அதிகமா பெற்றுள்ளது மந்தவாயுக்கள். எலக்ட்ரான் ஆட்டம் குறைவா இருக்கிறது ஹாலஜன்கள், அதிகமா இருக்கிறது ஹாலஜன்கள், குறைவா இருக்கிறது மந்தவாயுக்கள்னு சொன்னோம் இல்லையா. சரி, மூளை விட்ட பண்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்ன மூளை விட்ட பண்பு அப்படின்னா, இப்போ லித்தியம் இருக்கு, சோடியம், பெரிலியம், போரான், கார்பன், டயகனலா இதோட ப்ராப்பர்ட்டியும் இதோட ப்ராப்பர்ட்டியும் இதோடதும் சிமிலரா இருக்கு. லித்தியமோடதும் மெக்னீசியமோட பண்புகளும் ஒரே மாதிரி ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லித்தியமும் மெக்னீசியமும் ஒரே பண்பு இருக்கான், பெரிலியமும் அலுமினியமும் போரானும் சிலிகேட். இது பாருங்க, டயகனல் மூளை விட்டமா பண்புகள் ஒத்து போறதுனால மூளை விட்ட பண்பு, மூளை விட்ட தனிமங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு
எந்த பேர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தா இதான் லித்தியம் மெக்னீசியம். இப்ப சோடியம் லித்தியம் ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருந்தா அது தப்பு. லித்தியம் மெக்னீசியம் தான் கரெக்ட். புரியுதுங்களா? பெரிலியம் அலுமினியமும் போரானும் சிலிக்கானும் மூளைவிட்ட தனிமங்கள். ஓகேங்களா? சரி, அந்த தனிம வரிசை அட்டவணை இருக்குல்ல, தனிம வரிசை அட்டவணையில ஒவ்வொரு தனிமங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அந்த தொகுதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த முதல் 2 தொகுதி இருக்கு இல்லையா, இது முதல் தொகுதியோட பேரு கார உலோகங்கள் அப்படிங்கிறாங்க. கார உலோகங்கள் அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த 2வது தொகுதி தனிமங்களை கார மண் உலோகங்கள், கார மண் உலோகம், அதாவது அல்கலைன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள். இத முதல் மற்றும் 2வது தொகுதிய எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறாங்க. எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 3லிருந்து 12 வரைக்கும் இருக்கிறத டி தொகுதி தனிமங்கள், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இடைநிலை தனிமங்கள் அப்படின்னா என்னது? டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படிங்கிறாங்க. எஸ் தொகுதிக்கும் இது என்னது? பி தொகுதி. ஓகேங்களா? இது ஃபுல்லா பி தொகுதி. பி தொகுதிக்கும் இடையில இருக்கிறதுனால இது இடைநிலை தனிமங்கள், அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டி தொகுதி தனிமங்கள் அல்லது இடைநிலை தனிமங்கள். எதுல இருந்து? 3லிருந்து 12 வரைக்கும் இருக்கிற தொகுதி. 13லிருந்து 13, 14, 15, 16, 17, 18 இது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பி தொகுதி தனிமங்களும் எஸ் தொகுதி தனிமங்களும் என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா முதல் நிலை தனிமங்கள் அல்லது பிரதிநிதித்துவ தனிமங்கள். அவன் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னது? பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம் தானே. அப்போ பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னா எஸ் அண்ட் பி, இதுதான் பி பிளாக். ஓகேங்களா? இப்போ பி பிளாக்ல இது போரான், இது கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், இது நியான், இது மந்த வாயுக்கள். ஓகேங்களா? இப்படி இருக்குதா? இப்ப இந்த போரான் தொகுதி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஐகோஜன்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஐகோஜன்கள் தொகுதி. இத டெட்ராஜன்கள் தொகுதி, இத நிக்டோஜன்கள் தொகுதி அப்படிங்கிறாங்க. இது ஆக்சிஜன் தொகுதியை சால்கோஜன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புளூரின் அத ஹாலஜன்கள், இந்த தொகுதியை ஹாலஜன் தொகுதி. இத மந்தவாயு அல்லது அரிய வாயு அல்லது நோபல் கேஸ் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த சால்கோஜன் அதாவது ஆக்சிஜன் தொகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேரு தாது ஈனிகள் அப்படின்னு சொல்றாங்க. தாதுக்களை கொடுக்கறதுனால அத தாது ஈனிகள் அப்படிங்கிறாங்க. இந்த ஹாலஜன் தொகுதி இருக்குல்ல, 17வது தொகுதி, அத உப்பு ஈனிகள் அப்படிங்கிறாங்க. உப்பு கொடுக்கறதுனால அத உப்பு ஈனிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் அப்ப கீழே பார்த்திருக்கீங்களா, கீழே ஒரு கட்டம் போட்டு இதுல 14 தொகுதி, இது 14 தனிமங்கள் இருக்குமே. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறத லாந்தனைடுகள் அப்படின்னு சொல்றாங்க. 2வது இருக்கிறத ஆக்டினைடு தொகுதி. இது ஃபுல்லா சேர்ந்து எஃப் தொகுதி தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. இது டிரான்சிஷன் தனிமங்களுக்கு இடையில இருந்து வரதுனால இன்னர் டிரான்சிஷன் அதாவது உள் இடைநிலை தொகுதி தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த கீழே இருக்கிற பாக்ஸுக்கு பேர் என்னது? எஃப் தொகுதி தனிமங்கள்னு அழைக்கப்படுது. இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அதாவது உள் இடைநிலை தனிமங்கள்னு அழைக்கப்படுது. அதோட முதல் இந்த ஃபர்ஸ்ட் காலம் என்னன்னா லாந்தனைடுகள், செகண்ட் ஆக்டினைடுகள் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது மந்த வாயுக்கள் அதாவது அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தொகுதி எல்லாம் இருக்குல்ல, அதோட எலக்ட்ரான் அமைப்பு. ஓகேங்களா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னா
இப்ப எஸ் தொகுதிக்கு காமனா இந்த எலக்ட்ரான் அமைப்பு தான் இருக்கும். மந்தவாயு, அதுக்கப்புறம் NS2, அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல சொல்றோம். ஓகேங்களா, அவுட்டர் மோஸ்ட் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்புல இதுதான் இருக்கும். இது என்னன்னு கேட்பாங்கன்னா எஸ் தொகுதி தனிமங்களோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு கேட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்க இது என்ன பண்ணணும்னா நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எஃப் தொகுதியில லாந்தனைடு ஆக்டினைடு இருக்கு இல்லையா, லாந்தனைடோட எலக்ட்ரான் அமைப்பு இது, ஆக்டினைடோட எலக்ட்ரான் அமைப்பு இது. ஓகேங்களா, எஸ் தொகுதினா மந்தவாயு NS2 அப்படிங்கிறது தான் இதோட எலக்ட்ரான் அமைப்பு. பி தொகுதினா மந்தவாயு NS2 NP 1 to 6. அது என்ன 1 to 6 அப்படின்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். இடையில எவ்வளவு எலக்ட்ரான் வேணா இருக்கலாம், 6 இருக்கலாம், ஆர் 1 இருக்கலாம், 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் டில மேக்சிமம் 10 எலக்ட்ரான்கள் நிரப்ப முடியும். அதே மாதிரி எஃப்ல மேக்சிமம் 14 எலக்ட்ரான்கள். இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரியுறீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்களை நிரப்ப முடியும், பி ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரான்களையும், டி ஆர்பிட்டால்ல 10 எலக்ட்ரான்களையும், எஃப் ஆர்பிட்டால்ல 14 எலக்ட்ரான்களையும் நிரப்பலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு, ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரூப்ஸ். ஓகேங்களா, அந்தந்த தொகுதி அந்தந்த பேர் தான் இருக்கும். சரி, இப்போ எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தனிமம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் தனிமங்கள் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா, இந்த உலகத்துல எங்க தனிமம் இருக்கு? எல்லாமே தனிமங்கள் தான், தனிமங்களால ஆனதுதான் வேர்ல்டே. ஓகேங்களா, அப்ப தனிமம் எதால ஆயிருக்கு அப்படின்னா அணுவால ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப அணுன்னா என்ன? வாட் இஸ் ஆட்டம்? அணு அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஃபினிஷன் நிறைய வேதியியலாளர்களால கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்பியலாளர்களும் வேதியியலாளர்களும் இதுதான் அணு இதுதான் அணுன்னு நிறைய பேசிட்டே வந்திருக்காங்க. ஓகேங்களா, அணு அப்படிங்கிறது தனிமத்தோட அடிப்படை அலகு. ஓகேங்களா, இப்போ இந்த பில்டிங் தான் வந்து தனிமம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அணு அப்படிங்கிறது ஒரு செங்கல்லால் ஆனதான பில்டிங். அப்ப தனிமத்தின் அடிப்படை அலகுதான் என்னன்னா அணு அப்படின்னு நான் சொல்லலை. யார் சொல்றாங்க அப்படின்னா ராபர்ட் பாயில் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, அவர் யாருன்னா மாடர்ன் கெமிஸ்ட்ரியோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. முதலில் மாடர்ன் கெமிஸ்ட்ரியை பத்தி பேசினது அவர் தான். ஓகேங்களா, ஃபவுண்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, தனிமத்தின் அடிப்படை அலகு என்னவா? ஆட்டம் அப்படிங்கிறாங்க, அணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப அணு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பியரா இருக்கும், அதுதான் அணு, அதை உடைக்கவே முடியாது அப்படின்னு 1808 ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னாரு. ஓகேங்களா, பட் அணுவை உடைக்கலாம், இப்போ உடைக்கலாம்னு நிரூபிச்சுட்டாங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அணு அப்படிங்கிறது ஒரு ஸ்பியரு, அதை உடைக்க முடியாது, அது ஜான் டால்டனோட கூற்று. ஓகேங்களா, அதுக்கப்புறம் யார் சொன்னது? ஃபர்ஸ்ட் அணு கொள்கையை வெளிவிட்டவர் டால்டன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜே தாம்சன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அணுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஸ்பியர் தான், ஆனா அதுக்குள்ள உடைக்க முடியாம ஒண்ணும் கிடையாது, அதுக்குள்ள எலக்ட்ரான்களும் நியூட்ரான்களும் தர்பூசணி பழத்துல எப்படி விதைகள் அங்கங்க இருக்கோ அதே மாதிரி அணுக்குள்ள அங்கங்க எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, பட் எலக்ட்ரான்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி தர்பூசணி பழ விதை மாதிரி அங்கங்க இல்ல. பட் அவர் சொன்னது அப்போ வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்காகவே இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இவரோட உலக புகழ்பெற்ற அந்த சோதனை என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களை கண்டுபிடிச்சதுதான். ஓகேங்களா, ஜே தாம்சன் எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு இதுக்காகவும் இவருக்கு நோபல் பரிசு வழங்கி இருக்கிறாங்க. தர்பூசணி பழ மாதிரி வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஜே தாம்சன். இது பார்க்க கேக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த பிளம் புட்டிங் கேக் இருக்குல்ல, திராட்சை அங்கங்க இருக்கிற மாதிரி இவரோட மாடல் இருக்கிறதுனால பிளம் புட்டிங் கேக் மாடல் யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க, ஜே தாம்சன். தர்பூசணி பழம் மாதிரி கொய்யா பழத்துல விதை இருக்குல்ல, அது மாதிரியும் இவரோட மாடல் இருக்குல்ல, ஸோ கொய்யாப்பழ மாதிரி வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஜே தாம்சன் தான். ஓகேங்களா, சரி, அதுக்கு அடுத்தது யார் வராங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்டு. இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன எலக்ட்ரான் அங்கங்க இருக்குதுன்னு சொல்றீங்க, இவர் என்ன சொன்னாருன்னா எலக்ட்ரான்கள் தான் அங்கங்க இருக்குனாரு, புரோட்டான்கள் இல்ல, எலக்ட்ரான்கள் தான் அங்கங்க இருக்குனாரு. இவர் சொல்றாரு இவரோட என்னது, இவரோட சோதனை என்னது? ரூதர்ஃபோர்டு எதன் மூலம் அறியப்படுகிறார்? இவரோட உலக புகழ்பெற்ற தங்கத்தகட சோதனையை நிகழ்த்துறாரு. தங்கத்தகட்டை எடுத்துக்கிட்டு ஆல்பா கதிர்களை பாஸ் பண்றாரு. ஆல்பா கதிர்கள் வந்து நேர் மின்னூட்ட தன்மையுடையது. ஓகேங்களா, பாஸ் பண்ண உடனே சில கதிர்கள் பெனட்ரேட் பண்ணி போகுது,
சில கதிர்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது, விலகல் அடையுது. ஏன் விலகல் அடையுது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. ஓகேங்களா? பிளஸும் என்ன ஆகும்? விலகல் அடையுமா? மைனஸ் என்ன ஆகும்? விலகல் அடையுமா? அப்போ அனுப்புறது பிளஸ், அப்ப அங்க விலகல் அடையுதுன்னா அங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும்ல. இவர் சொல்ற மாதிரி எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? அட்ராக்ட் தானே பண்ணிருக்கணும். ஏன் விலகல் அடையுதுன்னு யோசிச்சாரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு இவருக்கு அங்க அணுவோட மையத்துல ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. சோ புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ரூதர்ஃபோர்ட் கோல்ட்ஸ்டீன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா பாசிட்டிவ் அணுக்கருவை கண்டுபிடிச்சாரு. எக்ஸாக்டா புரோட்டான் அப்படின்னு ஒண்ணு சொல்லல, இவர் அணுக்கருவை கண்டுபிடிக்கிறாரு. அணுக்கருவை கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னா, அதாவது ஆட்டம் அப்படிங்கிறது ரவுண்டா இருக்கு, அதுக்குள்ள அணுக்கருன்னு ஒண்ணு இருக்கு, அது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? மேக்சிமம் அணுல வெற்றிடமா இருக்கு, அதனாலதான் கதிர்கள் உள்ள போகுது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் பகுதி தான் விலகல் அடையுது, அதனால இந்த அணுக்கரு அப்படிங்கிறது ஒரு சின்ன சைஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? ரூதர்ஃபோர்ட். இப்ப கேட்பாங்க, ஜே தாம்சன் எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு முதல்ல அணு கொள்கையை வழங்கியவர் யாருன்னா டால்டன். ரூதர்ஃபோர்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? அணுக்கரு. ஓகேங்களா? ஓகே. இவரோட கொள்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரூதர்ஃபோர்டோட கொள்கையை சூரிய குடும்ப மாதிரி அப்படின்னு சொல்றாங்க, பிளானட்டரி மாடல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப தனிமங்கள் இருக்கு இல்லையா, தனிமங்களை எத்தனையா பிரிக்கலாம்? பீரியாடிக் தொகுதியில் இருக்கிற 118 தனிமங்களை எப்படி பிரிக்கலாம்? உலோகங்கள், மெட்டல்ஸ், அலோகங்கள். அலோகங்கள்னா என்னது? நான் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், உலோக போலி அப்படின்னு பிரிக்கிறாங்க. உலோக போலியா? அது என்னது? மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தனிம வரிசை அட்டவணையில் இருக்கிற அத்தனை தனிமங்களையும் 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு உலோகங்கள், இன்னொன்னு அலோகங்கள், இன்னொன்னு உலோக போலிகள். ஃபர்ஸ்ட் உலோகங்கள்னா என்னன்னு பார்ப்போம். உலோகங்கள் அப்படிங்கிறது எலக்ட்ரானை இழந்து நேர்மின்னூட்ட துகளா மாற, நேர்மின்னூட்ட அயனியா மாற ரெடியா இருக்கு. which ready to lose its electron. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா மெட்டல், உலோகம் அப்படின்னு சொல்றாங்க. உலோகம் என்பது எலக்ட்ரானை இழந்து நேர்மின்னூட்ட துகளாக மாற தயாராக இருக்கணும், அதுதான் உலோகம் அப்படிங்கிறாங்க. உலோகங்கள் தான் நாட்டோட எதை தீர்மானிக்குது? பொருளாதாரத்தையே தீர்மானிக்குது. தங்கம் தானே இந்தியா வல்லரசு நாடா இல்ல வளரும் நாடா, அதெல்லாம் தீர்மானிக்கிறது எது? தங்கம் தானே. தங்கம் ஒரு சாதாரண உலோகம், அது மண்ணிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு உலோகம். அது நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. அப்படின்னா உலோகங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைன்னு பாத்துக்கோங்க. 78 உலோகங்கள் இருக்கா? சரி, அப்ப அலோகங்கள்னா என்ன அப்படின்னா, பி தொகுதி தனிமங்கள் இருக்குல்ல, அங்க இருக்கிறது தான் அலோகங்கள். ஓகேங்களா? சரி, இந்த உலோகங்களோட பண்பு என்னன்னா, இதெல்லாமே பளபளப்பா இருக்கும். இது பளபளப்பு அற்றவை. எக்ஸப்ட் வைரம். வைரம் மட்டும்தான் அலோகங்கள்லயே பளபளப்பா இருக்கிற ஒரு இது. ஓகேங்களா? சரி, கம்பியாகவும் தகடாகவும் நீட்ட முடியும். கம்பியாவும் தகடாவும் நீட்ட முடியும். இத கம்பியாவும் தகடாவும் நீட்ட முடியாது, உடைஞ்சு போயிடும். ஓகேங்களா? எக்ஸப்ட் கிராஃபீன். கிராஃபைட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நன்கு கடத்தும். இது மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நன்கு கடத்தாது. எக்ஸப்ட் கிராஃபைட். கிராஃபைட் மட்டும் என்ன பண்ணும்? இதெல்லாமே கிராஃபைட் எல்லாமே எக்ஸப்டா என்னது? விதிவிலக்கு. இது தவிர மற்றது எல்லாமே கடத்தும்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ உலோகங்கள் பளபளப்பா இருக்கும், கம்பியா தகட. தங்கத்தை எவ்வளவு கம்பியா நீட்டலாம்ல, மின்சாரத்தை நல்லா கடத்தும் இல்ல, அது எதுவுமே பண்ணாது. அதுல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, there are few exception. இது மேக்சிமம் திண்மங்களா தான் இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும்னா திண்மமா தான் இருக்கும் மேக்சிமம். எக்ஸப்ட் ஹைட்ரஜன், இது மெர்க்குரி.
மெர்க்குரி இருக்கு இல்லையா, மெர்க்குரி வந்து திரவ நிலையில் அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள ஒரே உலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி தான். ஓகேங்களா. இங்க அலோகம் பாத்தீங்கன்னா திண்மமாவும் இருக்கும், திரவமாவும் இருக்கும், வாயுவாவும் இருக்கும். திரவமா இருக்கிற ஒரே ஒரு அலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமின் தான். புரோமின் வந்து திரவமாக உள்ள ஒரே அலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமின். ஓகேங்களா. இங்க திரவமாக உள்ள ஒரே உலோகம்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி. ஓகேங்களா. சரி, உலோக போலினா என்னது? சரி, இது பாருங்க, இதோட உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி எல்லாமே அதிகமா இருக்கும், இது எல்லாமே இதுக்கு கம்மியா இருக்கும். ஓகேங்களா. உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி எல்லாமே கம்மியா இருக்கும். சரி, உலோக போலினா என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேர்லயே பாருங்க உலோக போலி. அப்ப உலோக போலி அப்படின்னா பார்க்க உலோக மாதிரி இருக்கும், ஆனா அது போலியானது அப்படின்னு புரியுதா? அப்ப how it look like அப்படிங்கும் போது it look like metal but react like non metal அப்படிங்கிறாங்க. இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி லைக் மெட்டல், உலோகம் மாதிரி இருக்கும். இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நான் மெட்டல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இது பார்க்க உலோகம் மாதிரியும் வினைபுரியறது அலோகம் மாதிரி இருக்கும். இதுல எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், டெல்லூரியம், ஆர்சனிக், ஆன்டிமனி. இது எல்லாமே என்னன்னா, இது ஆறும் என்னன்னா மெட்டலாய்ட்ஸ்னே கேட்பாங்க. இது கொடுத்துட்டு ஒரு நிறைய கொடுத்துட்டு இதுல உலோக போலி எது அப்படின்னு கேட்பாங்க. போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், டெல்லூரியம், ஆர்சனிக், ஆன்டிமனி இது எல்லாமே என்னவா? உலோக போலியா. ஓகேங்களா. சரி, இதுதான் உலோகம், அலோகம், உலோக போலினா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு தனிமங்களோட பயன்கள் அண்ட் பண்புகள் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரஜன். முதல் தனிமம் எது? பீரியாடிக் தொகுதியில் இருக்கிற முதல் தனிமம் எதுனா ஹைட்ரஜன் தான். ஓகேங்களா. ஆனா பீரியாடிக் தொகுதியில் ஹைட்ரஜனுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்குதா? இது வரைக்கும் ஹைட்ரஜனுக்கு பீரியாடிக் தொகுதியில இடம் வழங்கப்படவே இல்லை. ஓகேங்களா. சரி, ஹைட்ரஜனோட அணு எண்ணும் ஒண்ணுதான், நிறை எண்ணும் ஒண்ணுதான். ஒரே ஒரு தனிமம் மட்டும்தான் பீரியாடிக் டேபிள்லயே நியூட்ரான் அற்றது அப்படின்னா ஹைட்ரஜன் தான். நியூட்ரான் அற்ற தனிமம் எதுன்னு கேட்பாங்க. நியூட்ரான் அற்ற தனிமம் அப்படின்னாவே அது என்னதான்? ஹைட்ரஜன் தான். ஓகேங்களா. ஹைட்ரஜன் வந்து ஐசோடோப்பு 3 இருக்கு. ஐசோடோப்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரியான அணு எண்களையும் மாறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட தனிமங்களுக்கு பேர் தான் என்னது? ஐசோடோப்பு. சேம் அட்டாமிக் நம்பர் but has different மாஸ் நம்பர். ஒரே மாதிரியான அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட தனிமங்களுக்கு பேர் தான் ஐசோடோப்பு. அப்ப ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்? 3 ஐசோடோப்பு இருக்குன்னு பார்த்தோம். அணு எண் பாருங்க 1 1 1 ஒரே மாதிரி இருக்கு, பட் நிறை எண் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கா, அப்ப இது ஐசோடோப்பு. ஓகேங்களா. இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா புரோட்டான் அப்படிங்கிறாங்க. இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டியூட்ரான் அப்படிங்கிறாங்க. இதை ட்ரீட்டியம், அதாவது புரோட்டியம், இது டியூட்ரியம், இது ட்ரீட்டியம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரீட்டியம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு கதிரியக்க ஐசோடோப்பு. இது 3லயுமே கதிரியக்க தன்மையை வெளிப்படுத்தும் அப்படின்னா இதுதான் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரீட்டியம். ஓகேங்களா. இது இருக்கு இல்லையா டியூட்ரியம், இத கன ஹைட்ரஜன் அப்படிங்கிறாங்க. ஹெவி ஹைட்ரஜன் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா இந்த டியூட்ரியம். ஓகேங்களா. ரேடியோ ஆக்டிவ் எதுதான் ட்ரீட்டியம், கன ஹைட்ரஜன் எது அப்படின்னா இந்த டியூட்ரியம். ஓகேங்களா. இதுல இந்த புரோட்டியம் அப்படிங்கிறது என்னன்னா அதிக அளவுல காணப்படுறது 98% எதுதான் ஐசோடோப்பு தான் இருக்கும் அப்படின்னா இந்த வெறும் ஹைட்ரஜன் ஐசோடோப்பு தான் இருக்கும், அந்த புரோட்டியம் தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, ஐசோடோன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஐசோடோப் பார்த்தோம்ல,
ஐசோடோப்னா என்னது? ஒரே அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் பெற்றது என்னவா? ஐசோடோப்பு. ஐசோடோன் அப்படின்னா என்னன்னா ஒரே நியூட்ரான்களின் எண்ணிக்கையை பெற்றிருக்கும். நியூட்ரான் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியான நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, கார்பன் 612, 5 போரான் 11, 7 நைட்ரஜன் 13. இதுல எல்லாத்துலயுமே நியூட்ரானோட எண்ணிக்கையை பாருங்க, 6 இருக்கா? இதுலயும் 6, இதுலயும் 6, இதுலயும் 6. சோ ஒரே நியூட்ரான்களின் எண்ணிக்கையை பெற்றுள்ள தனிமங்களுக்கு ஐசோடோன் என்று பெயர். சில தனிமங்களை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதுல எது ஐசோடோன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த அணு நிறையிலிருந்து அணு எண்ணை கழிச்சு பாருங்க, அதுதான். இப்போ ஐசோடோன் அப்படிங்கிறது அணு நிறையிலிருந்து அணு எண்ணை கழிச்சா என்ன வருது? நியூட்ரான்களின் எண்ணிக்கை கிடைக்குமா? அந்த நியூட்ரான்களின் எண்ணிக்கை எந்த தனிமத்துக்கு சேமா இருக்கோ அதுதான் ஐசோடோன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஐசோபார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஐசோபார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருக்கும். சேம் நிறை எண், டிஃபரண்ட் அணு எண்ணை பெற்றிருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, கால்சியம் 2040, ஆர்கான் 18 பட் 40. இப்ப பாருங்க அணு எண் எப்படி இருக்கு? சேமா இருக்கா? நிறையன் அணு எண் பாருங்க டிஃபரெண்டா இருக்கு, நிறையன் பாருங்க சேமா இருக்கா? சோ ஐசோபார் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்டதுதான் ஐசோபார். ஓகேங்களா? சரி, ஹைட்ரஜனோட பயன்கள் பார்க்கலாம். ஹைட்ரஜன் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா திரவ ஹைட்ரஜன் ராக்கெட் எரிபொருளா பயன்படுதான். ராக்கெட் ஃபியூயலா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ராக்கெட் எரிபொருளா பயன்படுது. ஃபியூச்சர்ல கூட நம்ம ஹைட்ரஜனை தான் வந்துட்டு என்னவா பயன்படுத்த போறோம் அப்படின்னா எரிபொருளா பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெட்ரோல் எல்லாமே தீர்ந்து போயிடும்ல, அதனால நம்ம இதுல இப்போதைக்கு இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல எல்லாம் வந்துட்டு நம்ம கூட ஹைட்ரஜன் தான் வந்து எரிபொருளா பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ எஸ் தொகுதி தனிமங்களோட பயன்கள் பத்தி பார்க்கலாம். அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலவை இருக்கு இல்லையா, அது எங்க பயன்படுது அப்படின்னா உலோகங்களை வெட்டவும் ஒட்டவும் பயன்படுது. இப்போ உலோகங்கள் இருக்குல்ல, அதை வந்துட்டு கட் பண்றதுக்கு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதை வெல்டிங்ல எல்லாம் பயன்படுது. அதெல்லாம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மிக்சர் தான். ஓகேங்களா? உலோகங்களை கட் பண்றது திரும்ப ஒட்டுறது அதுக்கெல்லாம் பயன்படுத்துற கலவை வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கலவை அப்படிங்கிறாங்க. D2O அப்படின்னா என்னன்னா கன நீர் என அழைக்கப்படுகிறது. ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது ஹெவி வாட்டர் அப்படிங்கிறாங்கன்னா அதுல அயன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன்ஸ், கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயனி வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த அயனிகள் தான் வந்துட்டு அந்த நீரோட கடினத்தன்மைக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து டிடர்ஜென்ட் போடும்போது என்ன பண்ணுது? பிரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஒரு மாதிரி என்ன சொல்றது, போர் தண்ணியில எல்லாம் குளிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒயிட் பிரிசிபிடேட் மாதிரி இருக்குல்ல, நுரைய வராது இல்ல. ஸோ அதுக்கெல்லாம் காரணமான அயனி எதுனா கால்சியம் மெக்னீசியம் தான். இந்த கன நீர் எங்க பயன்படுது அப்படின்னா அணுக்கரு உலை எல்லாம் இருக்குல்ல, அட்டாமிக் பவர் பிளான்ட், அதுல கூலண்ட், அது சரியான ஹீட், அதுல எவ்வளோ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்ல. ஸோ அது அந்த பிளான்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸோ அதை வந்து கூலண்டா இதுதான் பயன்படுது. D2O தான் வந்து சாதாரண தண்ணியை விட H2O விட இந்த D2O வந்து என்னவா பயன்படுது? கூலண்டா பயன்படுது. கூலண்ட்னா என்னது? குளிர்விப்பானா பயன்படுது. ஓகேங்களா? கூலண்ட் குளிர்விப்பானா பயன்படுது. அதுக்கப்புறம் மாடரேட்டரா பயன்படுது. மாடரேட்டர் அப்படின்னா என்னன்னா மட்டுப்படுத்தி அப்படின்னு அர்த்தம். எதை மட்டுப்படுத்துது அப்படின்னா ஸ்பீடா நியூட்ரான்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? உள்ள அங்கங்க நியூட்ரான்ஸ், அந்த பிளான்ட்டுக்குள்ள சொல்றேன், அணுக்கரு உலைக்குள்ள நியூட்ரான்ஸ் ஸ்பீடா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த நியூட்ரானோட வேகத்தை குறைக்க பயன்படுறது தான் வந்துட்டு என்னன்னா ஹெவி வாட்டர். ஓகேங்களா? மட்டுப்படுத்தி, அதாவது மாடரேட்டரா பயன்படுது. எழுதிக்கோங்க. மட்டுப்படுத்தியா பயன்படுவது எதுன்னா
கனநீர். பிரான்சியம். பிரான்சியம்னா என்னது? இது ஒரு கதிரியக்க தனிமம். எஸ் தொகுதி தனிமங்கள்லயே இருக்கிற ஒரே ஒரு கதிரியக்க தனிமம் என்னன்னா பிரான்சியம் தான். கதிரியக்க தனிமம். ஓகேங்களா? சரி, அடுத்தது லித்தியம். லித்தியம் அயான் பேட்டரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லித்தியம் அயான் பேட்டரி தானே நம்ம போன்ல அந்த வண்டி கூட அடிக்கடி தீ பிடிச்சி எரிஞ்சு போயிடுது இல்ல. ஸோ அதெல்லாமே என்னன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான். ஓகேங்களா? ஸோ மின்கலன் தயாரிக்க பயன்படுகிறது. எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ்ல பயன்படுது. ஓகேங்களா? மின்கலன் தயாரிக்க பயன்படுகிறது. அதுக்கப்புறம் பெட்ரோலுடன் கலந்து ஆன்டி நாக்கிங் ஏஜெண்டா பயன்படுத்துறாங்களா? ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னா இடிப்பு எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க. இடிப்பு எதிர்பொருள் ஆன்டி நாக்கிங் ஏஜெண்டா பயன்படுது. எதோட? பெட்ரோலோட சேர்ந்து இடிப்பு எதிர்பொருளா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த லித்தியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சோடியம், லிக்விட் சோடியம் வந்து அதி குளிர்விப்பானா பயன்படுது. இதுவும் என்னவா? கூலண்டா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குளிர்விப்பானா பயன்படுதான். ஓகேங்களா? சீசியம் போட்டோ கெமிக்கல் செல்ஸ்ல பயன்படுது. இந்த மாதிரி சோலார்லாம் இருக்குல்ல, அத மாதிரி ஒளி மின்கலன்ல பயன்படுது. போட்டோ கெமிக்கல் செல்ஸ் ஒளி மின்கலன்கள்ல வந்து இந்த சீசியம் பயன்படுது. ஓகேங்களா? சீசியம். கேசிஎல் எது தயாரிக்க பயன்படுது அப்படின்னா பொட்டாசியம் உரம் தயாரிக்க பயன்படுகிறது. கே இருக்குல்ல, சோ பொட்டாசியம் உரம் தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா இந்த கேசிஎல் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க பயன்படுதா? பன் சோப்பு தயாரிக்க பயன்படுதுன்னு பார்த்தோமா? அப்ப பென் சோப்பு தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுதா? இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு செயற்கை பட்டு தயாரிக்கவும் பயன்படுகிறது. எல்லாமே நம்ம மல்பரி பட்டு தானா? மல்பரி பட்டு புழுல இருந்து எடுக்கிற பட்டு தானா அப்படின்னா கிடையாது. செயற்கையா ஆர்டிபிஷியலா உருவாக்குற பட்டு அதை வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைட்ல இருந்தும் அது செய்வாங்க. ஓகேங்களா? தயாரிப்பாங்க. செயற்கை பட்டு தயாரிக்கவும் சோப்பு தயாரிக்கவும் அப்புறம் பெட்ரோலியம் ரிஃபைனிங்லயும் பயன்படுத்துவாங்க. பெட்ரோலியம் ரிஃபைனிங் அதாவது பெட்ரோலியத்தை தூய்மையாக்குறதுக்கும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுது. ஓகேங்களா? சோடியம் பை கார்பனேட் தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ல பயன்படுது. ஓகேங்களா? சோடியம் பை கார்பனேட் இது என்னன்னு சொல்லுவாங்க? சமையல் சோடான்னு சொல்லுவாங்களா? அப்ப இது என்ன? ரொட்டி சோடாவின் பகுதி பொருளாவும் பயன்படுது, தீயணைப்பான்களையும் பயன்படுது, சமைக்கிறதுக்கும் பயன்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சோடியம் பொட்டாசியம் பம்ப்? இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கு. நம்ம உடலோட உள் திரவத்துல பொட்டாசியமும் வெளி திரவத்துல சோடியமும் இருக்கு. ஓகேங்களா? இது எதுக்கு நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னா அந்த மின் ஜமிக்கைகளை கடத்துறதுக்கு, அந்த நரம்பு தூண்டல்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கடத்துறதுக்கு பயன்படுறதுதான் இது. நரம்பு தூண்டல்களை கடத்த இது உள் திரவத்திலையும் இது வெளி திரவத்திலையும் இருக்கும். உள் திரவத்துல பொட்டாசியமும் வெளி திரவத்துல சோடியமும் இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது கார மண் உலோகங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார உலோகங்கள், அல்கலி மெட்டல்ஸ். அதுக்கப்புறம் அல்கலைன் மெட்டல்ஸ் பார்க்கலாம். அல்கலைன் மெட்டல்ஸோட பயன்கள் பார்க்குறோம். பேரியம். பேரியம் வந்து எக்ஸ் கதிர் கண்டுணர்வியில பயன்படுது. அப்படின்னா கண்டுணர்வின்னா இப்போ எங்கேயோ புகை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் இண்டிகேட்டர் இருக்கும். மணி அடிக்கும், இல்லை ரெட் கலர் லைட் ஆன் ஆகி சவுண்டோட எரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்த ஃபயர் ஆயிருக்கு, புகை வருது, சென்சார்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சென்சார் தான். எக்ஸ் கதிர் வந்து இங்க எங்கேயோ இருக்கு, வருது, எக்ஸ் கதிர் லீக் ஆகுது அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு பேரியம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜிப்சம். ஜிப்சம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சிமெண்ட்டை கட்டிப்படுத்துறதுக்கு பயன்படுதா ஜிப்சம்? ஜிப்சமோட ஃபார்முலா என்னது? கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஜிப்சமோட ஃபார்முலா. ஜிப்சம் என்னன்னு அழைப்பாங்க அப்படின்னா பாலைவன ரோஜா அப்படின்னு சொல்றாங்க. டெசர்ட் ரோஸ் அப்படின்னு அழைப்பாங்களா? ஏன்னா ரோஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரியே இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குமா, இது அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு இதோட அந்த ரோஸ் மாதிரி இருக்கிறதுனால இதை பாலைவன ரோஜா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? இது பாரிஸ் சாந்து தயாரிக்கவும் பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து எப்படி இருக்கும்? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதாவது H2O. இதேதான் கால்சியம் சல்ஃபேட் H2O, அது பாரிஸ் சாந்து. அது எங்க பயன்படுது? சிலைகள் செய்ய, எலும்பு முறிவு சிகிச்சையில மாவு கட்டு போடுவாங்கல்ல, அது எல்லாமே பாரிஸ் சாந்து தான். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஜிப்சம் இருக்கு இல்லையா, இது வந்து பட்வசையிலையும்
ஷாம்பு இருக்கு இல்லையா, அதுலயும் முடி சம்பந்தமான பொருள்கள்ல எல்லாத்துலயுமே இந்த ஜிப்சம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு எஸ் தொகுதி தனிமங்களோட பயன்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது பி தொகுதி தனிமங்களோட பயன்கள் பார்க்கலாம்.